7ஆம் வசனம். Verse number 7. தமிழ்ல போடுங்க. Put it in Tamil. பாருங்க, for a brief moment. For a brief moment. இன்னைக்கு இது உங்களுக்கு ஆழமா ரெஜிஸ்டர் ஆகணும். Today this must register in you deeply. சொல்லுங்க, இமை பொழுதுன்னு சொல்லுங்க. Say for a brief moment. உங்களுக்கு தெரியல, இமை பொழுத நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் I don't கிடையாது. have to explain what brief moment means. இமை பொழுது. Brief moment. உன்னை கைவிட்டேன். I forsook you. எல்லாரும் சொல்லுங்க, ஆனாலும். But. ஆனாலும். Say but. உருக்கமான with great இரக்கத்தால் compassion உன்னை and mercy நான் சேர்த்துக்கொண்டேன். I will gather you again. அற்ப காலம். Mere moment. இது ரெண்டு ஒண்ணு தாங்க. This is one and the same. mere moment, brief moment ரெண்டு ஒண்ணு தாங்க. Brief and mere moments are one and the same. இமை பொழுது கைவிட்டேன். For a brief moment I forsook you. அற்ப காலம். Mere moment. எல்லாரும் சொல்லுங்க, இமை பொழுதுன்னு சொல்லுங்க. Say brief moment. அற்ப காலம் சொல்லுங்களே. Say mere moment. அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் with great compassion என் முகத்தை இமை பொழுது உனக்கு மறைத்தேன். in a little burst of wrath I hid my face. மீண்டுமாக சொல்லுங்க, ஆனாலும். But. ஆனாலும். But. நித்திய கிருபையுடன் with age enduring love உனக்கு இரங்குவேன் I will have compassion on என்று you. கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். Says the Lord your Redeemer. கரங்களை நல்லா தட்ட மாட்டீங்களா? Clap your hands well. ஹalleluya. Hallelujah. ஆண்டவர் என்ன சொன்னாருங்க? What did the Lord say? உன்னை நான் இமை பொழுது கைவிட்டேன். For a brief moment I forsook நீ you. கைவிடப்பட்டது போல உணர அனுமதித்தேன். I allowed you to feel forsook. எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷன், நான் அனுமதித்தேன். I allowed you. நீ கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருப்பது போல உணரும்படியாக நான் For அனுமதித்தேன். you to feel forsaken I allowed you. இஸ்ரவேல் ஜனங்களை The Israelite people. ஆண்டவர் இந்த வார்த்தையின் மூலமாக The தேற்றுகிறார். Lord is comforting them with these words. நான் அனுமதித்தேன். I allowed you கைவிடப்பட்ட சூழ்நிலையில் நீ இருப்பது போல நான் to அனுமதித்தேன். feel like you were in a situation where you were forsaken. ஆக forsaken அப்படினு சொன்னா, Forsaken means இந்த கைவிடப்பட்டது அப்படினு சொன்னா, forsaken means it is a present tense. it is present tense. தமிழ்ல என்ன சொல்றதுங்க? நிகழ்காலம். Present tense. கைவிடப்பட்டது. Being forsaken. சொல்லுங்க, கைவிடப்பட்டது. Being forsaken. கைவிடப்பட்டது Being forsaken நிகழ்காலம். is present forsaken tense. is a present tense. Present tense. ஆனால் உருக்கமான இரக்கம், But great compassion. great mercies, Great mercy. அது future tense. That is future அது tense. எதிர்காலமாக That இருக்கிறது. is future tense. ஆமென். சொல்லுங்க, கைவிடப்பட்டது. Say forsaken. சத்தமா சொல்லுங்க, கைவிடப்பட்டது. Say forsaken. அது நிகழ்காலம். That is present tense. உருக்கமான இரக்கம் Great compassion அது and mercy. நித்தியத்திற்கும் உரியது. That is future tense. அது நித்தியத்திற்கும் உரியது. It is for eternity. இந்த இடத்துல யார் இப்படி உணர்றீங்க எனக்கு தெரியாது. I don't know who in this moment feels like பாஸ்டர் this. லியா பிரமாதமான பிரசங்கத்தை போன வாரம் பண்ணாங்க. Pastor Leah preached a wonderful word last Sunday. நம்முடைய உணர்ச்சிகளை Our big feelings. நாம் என்ன செய்யணும்? What must we do? நம்ம வெளிப்படுத்தணும். We must express it. காரணம் என்ன? The reason நம்முடைய being, உணர்ச்சிகளை விட bigger than our feelings, நாம் ஆராதிக்கிற தேவன் our God அவர் பெரியவராய் is இருக்கிறார். bigger than our feelings. சொல்லுங்க, என் உணர்ச்சிகளை விட. Than my சத்தமா சொல்லுங்க, feelings. என் உணர்ச்சிகளை விட Than my big feelings. நான் ஆராதிக்கிற தேவன் My God. அவர் பெரியவராய் He இருக்கிறார். is bigger. நம்முடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்த We must வேண்டும். express our feelings. ஆக யாரிடத்தில் வெளிப்படுத்துவது தெளிவாக நம்ம பேசணும், So கவனித்தோம். we meditated to whom we must express. உணர்ச்சிகளை நாம் என்ன செய்யக்கூடாது? Our feelings, what we mustn't அடக்க do. கூடாது. We mustn't suppress. ஐயோ, நான் பாஸ்டரா Oh, இருக்கிறேன், I'm a pastor. நான் என் உணர்ச்சிகளை சொன்னா If I share my மக்கள் feelings, எப்படி நினைப்பாங்க எனக்கு what தெரியாது. the people who I think I do நான் not பாஸ்டரா know. இருக்கிறேன், I'm a pastor. எனக்கு இடுப்பு வலின்னு சொன்னா If I say I have back pain, இவன் பாஸ்டரா இருந்துகிட்டு இவனுக்கு விசுவாசம் இல்லையான்னு as சொல்லுவாங்க. a pastor he has no faith, they will say. நான் பாஸ்டரா இருக்கிறேன், I'm a pastor. நான் பிபி மெடிசன் எடுக்கிறேன்னு If சொன்னா I say I take BP ஐயோ என்ன tablets, நினைப்பாங்களோ? what will they think of நான் me? டயபெட்டிஸ் மெடிசன் எடுக்கிறேன்னு If சொன்னா I say I take diabetes என்ன medicine, நினைப்பாங்களோ? what will they think of me? நான் சரியா தூங்கலன்னு சொன்னா If I say I didn't sleep என்ன well, நினைப்பாங்களோ? what might they think of me? அப்படியெல்லாம் ஒரு பாஸ்டர் இருக்க கூடாது. A pastor mustn't be பாஸ்டர் like that. சூப்பர்மேன் அல்ல. Pastor is not
a superman. ஆமென். பாஸ்டர் Pastor, எல்லா மனுஷரை போல like all men, அவரும் பாடுள்ள மனுஷன்தான். he too is a man of suffering. அதனால் நீங்களும் நானும் That's why you and I பாடுள்ள மனுஷர்கள் தான். are people of suffering. நாம் என்ன செய்யணுங்க? What must we do? நம்ம நடிக்க கூடாது. We mustn't pretend. எல்லாமே நல்லா போயிட்டு இருக்குன்னு சொல்லி நடிக்க We கூடாது. mustn't act like it's all going good. நமக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி நாம நடிக்க We கூடாது. mustn't act like nothing's wrong with us. நம்முடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். Learn to express our எப்படி feelings. வெளிப்படுத்துகிறோம்? How do we express? யாரிடத்தில் வெளிப்படுத்துகிறோம்? To whom do we express? அதை நாம் கவனிக்க வேண்டும். That we are to be mindful சொல்லுங்க of. இமை பொழுதுன்னு சொல்லுங்களே. Say for a brief moment. எல்லாரும் சொல்லுங்க இமை பொழுது. Say brief moment. இந்த இமை பொழுது, This brief moment. இந்த அற்ப காலம், This mere moment. நம்ம அந்த காலத்தில் கடந்து போகும் பொழுது When we go through that, நம்ம என்ன நினைக்கிறோம்? what we think கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை இல்ல, that we are forsaken. கஷ்டப்படும் பொழுது When we are in such a நம்ம என்ன situation, நினைக்கிறோம்? what we think is, பரலோகம் ஏன் மௌனமாய் இருக்கிறது? why is heaven silent? சொல்லுங்க பரலோகம், Heaven. பரலோகம் Say heaven. ஏன் மௌனமாய் இருக்கிறது? Why is heaven silent? இதான் என் செய்தியின் தலைப்பு. This is the theme of my message குட் ஃப்ரைடே today. செய்தியின் தலைப்பு This is the Good Friday பரலோகம் sermon title. அமைதியாய் இருக்கும் பொழுது, When heaven was silent. பரலோகம் அமைதியாய் இருந்த பொழுது, When heaven was ஆக அந்த silent. இமை பொழுதில் So in that mere moment, நாம் என்ன நினைக்கிறோம்? what we think ஏன் is, பரலோகம் அமைதியாய் இருக்கிறது? why is heaven silent? நான் எவ்வளவு ஜெபம் பண்றேனே, I pray so much. நான் எவ்வளவு உபவாசிக்கிறேனே, I fast so much. நான் எவ்வளவு ஆண்டவரை தேடுறேனே, I seek the Lord நான் so எவ்வளவு much. பைபிள் படிக்கிறேனே, I read the word so நான் much. எவ்வளவு விசுவாசமா I இருக்கிறேனே, have faith so much. எவ்வளவு ஊழியம் I பண்றேனே, do a lot of ஆண்டவர் ministry. சொல்றதெல்லாம் நான் I செய்றேனே, do all that the Lord asks me ஆண்டவரை to. எல்லா விதத்திலும் I கனப்படுத்துகிறேனே. honor the Lord in everything. ஏன் எனக்கு இந்த சோதனைங்க? Why this temptation? ஏன் பரலோகம் மௌனமாய் இருக்கிறது? Why is heaven silent? ஏன் ஆண்டவர் மௌனமாய் இருக்கிறார்? Why is God என் silent? ஆண்டவர் எங்கே? Where is my God? என் தேவன் எங்கே? Where is my Lord? அவரை நான் அப்பா பிதாவே என்று கூப்பிடும் புத்திர ஸ்வீகாரத்தை எனக்கு கொடுத்தாரே. He's given me the privilege of sonship where I can call him Abba இந்த Father. ஆண்டவர் எங்கு போனார்? Where is this God? ஏன் பரலோகம் மௌனமாய் இருக்கிறது? Why is heaven silent? நீங்க கேட்டிருக்கிறீங்களா? Have you asked this question? ஹலோ, யாராச்சும் கேட்டிருக்கிறீங்களா? Has somebody asked this question? எப்பாச்சும் கேட்டிருக்கிறீங்களா? Have you ever asked this நீங்க question? கேட்கலன்னு சொன்னா If you've not asked this நீங்க question, மனுஷனே கிடையாது. you're not human. நீங்க மனுஷியே கிடையாது. You're not human. நீங்க கிறிஸ்டியனே You're கிடையாது. not a believer. நான் கேட்டிருக்கிறேங்க. I have asked this question. ஏன் பரலோகம் மௌனமா இருக்கு? Why is heaven silent? மில்லியன் முறை கேட்டிருக்கிறேன். I've asked a million times. நிறைய டைம் கஷ்டத்துல போகும் பொழுது, Through hardship. நிறைய பேர் தனிமையில் நிறைய நேரத்துல தனிமையில் இருக்கும் பொழுது, Many times in loneliness. நிறைய நேரத்துல போராடும் பொழுது, Many times in suffering. எதிர்ப்புகள் வரும் பொழுது, When obstacles come. பாடுகள் வரும் பொழுது, When hardships come. ஏன் பரலோகம் மௌனமாயிருக்கு? Why is heaven silent? பல முறை நான் கேட்டிருக்கிறேன். Many times I've questioned ஆக this. விசுவாசிகள் அப்படி The கேட்டிருக்கிறார்கள். believers have asked like இன்னைக்கு this. உங்கள எத்தனை பேர் இந்த கேள்வியோடு இருக்கிறீங்க எனக்கு Today, தெரியாது. I don't know how many have this question ஏன் yet. பரலோகம் மௌனமா இருக்கு? Why is heaven silent? ஏன் ஆண்டவர் என் சூழ்நிலையில் இடைப்படல? Why has not God encountered my ஏன் situation? ஆண்டவர் பதில் கொடுக்கல? Why has not God given an answer அந்த ஒரு yet? எண்ணத்தோடு நீங்க இருந்தீங்கன்னு You சொன்னா may be in that kind of a mindset. இந்த குட் ஃப்ரைடே சர்மன் உங்களுக்கு This தான். Good Friday sermon is for you. The heaven was silent. Heaven was silent. எப்பொழுது சைலண்டா இருந்தது? When was heaven silent? இயேசு சிலுவையில் அறையப்படும் When பொழுது. Jesus was crucified. Matthew 27 Matthew 27. மத்தேயு 27 அதிகாரம் Matthew 27. 45 இருந்து வாசிக்க. Verse 45 onwards. Now from the 6th hour until the 9th hour there was darkness over all the land. And Jesus cried out with a loud voice saying, my God, why have you forsaken me? And Jesus And cried. Jesus cried out again with a loud voice and yielded up his spirit. பாருங்க, இயேசு See, Jesus கல்வாரி சிலுவையில் தொங்கின பொழுது on the cross of Calvary, அவர் என்ன சொன்னாரு? what did he say? அவர் என்ன நினைச்சாரு? What did he think? ஏன் பரலோகம் மௌனமாய் இருக்கிறது? Why is heaven
in silence? ஏன் நான் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறேன்? Why do I feel forsaken? நான் பிதா என்று சொன்னவர் எங்கே? Where is the one I call நான் Father? தேவனே தேவனே என்று சொன்னவர் எங்கே? Where is the one I call my God, நான் my கூப்பிட்ட God? பொழுதெல்லாம் பதில் கொடுத்த தேவன் எங்கே? Where is the God who answered every time I cried ஏன் out to him? பரலோகம் மௌனமாய் இருக்கிறது? Why is heaven silent? இயேசு அந்த மாதிரி உணர்ந்தாருங்க. Jesus felt like this. கல்வாரி சிலுவை இல்ல, On the cross of இயேசு அந்த Calvary. மாதிரி உணர்ந்த பொழுது As Jesus felt like this, இயேசு என்ன செய்தாருங்க? what did Jesus do? இயேசு Jesus இருளான, into இங்க darkness. கை வச்சு சொல்லுங்க, என்னுடைய சொல்லுங்க, Mine. என்னுடைய Say mine. இருளான Into mine. உலகத்தில் Dark அவர் world. இறங்கினார். He stepped in. கரங்களை தட்டுங்களே. Amen. ஹalleluya. Clap your hands. கல்வாரி சிலுவை இல்ல, On the cross of இயேசு Calvary, what did Jesus என் do? இருளான உலகத்தில் He இறங்கினார். stepped into my dark Darkness world. over all the world, all the land. There was darkness over all the பாருங்க, land. இயேசு Jesus, 6 மணி நேரம் சிலுவையில் for தொங்கினார். 6 hours he was on the cross. மத்தியானம் 12 இருந்து From 12 in the noon 3 மணி வரைக்கும் till 3 in the noon. சிலுவையில் தொங்கினார். He was hung on the cross. அதுல பாத்தீங்கன்னு சொன்னா And if you see, 3 மணி நேரம் for 3 hours, இயற்கைக்கு அப்பாற்பட்ட beyond supernatural, வழக்கத்திற்கு மாறாக unusual, 3 மணி நேரம் இருள் சூழ்ந்தது. for 3 hours there was எத்தனை மணி darkness. நேரங்க? Say how many hours? சத்தமா சொல்லுங்க, 3 மணி நேரம் For 3 hours இருள் சூழ்ந்தது. there was darkness. அந்த இடத்தில் கிரகணம் வந்தது. There was an eclipse, கிரகணம் வந்தது. a solar eclipse. பொதுவாக கிரகணம் 3 மணி நேரம் இருக்காதுங்க. Generally it will not last for 3 hours. கொஞ்ச நேரம் தான் இருக்குங்க. It will be only momentary. முதல் முறைங்க But for the first பூமியில time in the world, 3 மணி நேரம் 3 hours பட்ட பகல் இல்ல, in broad daylight, இருள் நீங்கி the darkness, ஒளி நீங்கி the darkness came, இருள் வந்தது. and it flooded the 6 light. மணி நேரம் For 6 hours. பாருங்க, நல்லா கவனிங்க. Listen carefully. 3 மணி நேரம் For 3 hours, நார்மல் டே லைட், normal daylight, நார்மல் டே லைட், normal daylight, வழக்கமான பகல்ல. usual daylight. சொல்லுங்க, 3 மணி நேரம் For 3 hours, வழக்கமான பகல்ல. there was broad daylight. காரணம் என்ன? Reason being, வழக்கமான பகலுக்கு காரணம் என்ன? what was the reason for the broad எல்லாரும் daylight? கண்களை திறந்து யார் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை பார்க்க. All those eyes to be open to clearly see who was on the cross. ஏன்னா வெளியில போய் சொல்லிடுவாங்க, They will go outside and say என்ன வெளிச்சம் இல்லைன்னு சொன்னா that when there is no light, அது இயேசு இல்லங்க, that's not Jesus. அவங்க சீஷர்கள் ஏதோ டூப் போட்டிருக்கிறாங்க. One of the disciples have duped him. என்ன டூப்? It's a என்ன போட்டிருக்கிறாங்க. they have duped நீங்க இந்த him. சினிமா If பார்த்திருக்கிறீங்களா? you've seen cinema, சினிமால ஹீரோஸ் எல்லாம் டூப் போடுவாங்க. in the films, if you see, அந்த ஃபைட் சீன்ல பாத்தீங்கன்னு சொன்னா in the fight scene, if you see, ஹீரோ அடிக்க the மாட்டாருங்க. hero will not be the one to ஒரு hit. ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்ல இருந்து இன்னொரு ட்ரெயின் From கம்பார்ட்மெண்ட்டுக்கு one train compartment to the next, குதிக்கிற காட்சி the one who jumps, that scene, ஹீரோ பண்ண மாட்டாரு. it won't be the hero doing it. ஒரு டூப் தான் It will பண்ணுவாங்க. be a body double. அது கேமரா லாங் ஷாட் The அடிப்பாங்க. camera will do a long shot ஒரு பில்டிங்ல இருந்து ஜம்ப் பண்ணனும்னு from சொன்னா, one building to the next, ஒரு கார்ல இருந்து ஜம்ப் பண்ணனும்னா, to one car another, ஒரு பைக் ஸ்டண்ட் பண்ணனும்னு to சொன்னா, one bike on one bike stunt. ஹீரோ எல்லாம் ரிஸ்க் எடுக்க The மாட்டாங்க. hero will not risk அது it. டூப் போடுவாங்க. They will body double. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச They விஷயம். all, everybody knows ஆனா that. நம்மால் சினிமா தியேட்டர்ல இருந்து But as we watch the நம்ம film, ஹீரோ தான் குதிக்கறான்னு we நினைச்சுக்கிடுவாங்க. will assume that it's our hero who is நம்ம doing ஹீரோ தான் இந்த the ஸ்டண்ட் jump. பண்றான்னு It's நினைப்பாங்க. our hero who is doing the அடேப்பா, stunt. ஹீரோவை எப்படி Oh கொண்டாடுவாங்க. wow, how they celebrate பக்கத்துல the பார்த்து சொல்லுங்க, hero. இயேசுக்கு எந்த டூப்பும் இல்லைன்னு Turn to சொல்லுங்க. somebody and say there was no body கரங்களை double for நல்லா தட்டி Jesus. ஹalleluya. Hallelujah. ஆமென். எந்த டூப்பும் கிடையாதுங்க. No dupe for Jesus. பக்கத்துல பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நல்லா பாத்துக்கிடுங்கன்னு சொல்லுங்க. Turn to somebody and say, நல்லா பாத்துக்கிடுங்க. look well. நிறைய look வெளிச்சம் carefully. இருக்கு. Broad daylight. யார் தொங்கிட்டு இருக்கிறது? Who was hung? இயேசு தொங்கிக் It கொண்டிருக்கிறார். was Jesus who was ஆமென். hung. Amen. நல்லா கவனிங்க. Listen carefully. அந்த இடத்தில் அந்த கிரகணம் வந்தது. As the eclipse came, அந்த இடத்தில் இருள் சூழ்ந்தது. darkness covered the land. இது அன்யூஷுவல்ங்க. It was unusual. காரணம் என்ன? The reason being, அந்த நாள்ல on that day, ஒரு ஃபுல் மூன் டே. it was a full moon day. அந்த ஃபுல் மூன் டே பாத்தீங்கன்னு சொன்னா, Full moon
noonday, you see. இரவும் பிரகாசமா இருக்கும், Even the nights will be bright. பகலும் பிரகாசமா Even இருக்கும். the day will be bright. அந்த நாள்ல On that day, உலகத்தை இருள் சூழ்ந்து கொண்டது. darkness covered the earth. காரணம் என்ன? The reason காரணம் being, என்ன? the reason இந்த being, இருள் சூழ்ந்த உலகத்தில் into this dark world, இயேசு உங்களுக்காக எனக்காக இறங்கி வந்தார். Jesus stepped into it for you and I. சொல்லுங்க, இயேசு எனக்காக வந்தார்னு Say, சொல்லுங்களேன். Jesus came. இந்த உலகம் This world பயம் என்கிற இருளில் இருக்கிறது. is in the world of darkness called இந்த fear. உலகம் This world குழப்பம் என்கிற இருளில் இருக்கிறது. is in darkness called chaos. இந்த உலகம் This world உடைக்கப்பட்ட சூழ்நிலையில் is இருக்கிறது. in the darkness called brokenness. பல குடும்பங்கள் Many families பலவிதமான இருளில் இருக்கிறது. are in many kinds of darkness. அவங்க வீடு என்ன வசதி படைத்த வீடா No matter இருந்தாலும், how much their home is நிறைய comfortable, வீடுகளிலே பாத்தீங்கன்னு சொன்னா many homes you see, அந்த வீடுகளுக்குள்ளாக போனாலே as soon as you enter the home, கல்லறையே பரவாயில்ல நினைப்பீங்க. you may think the cemetery is better off. கல்லறையே பரவாயில்ல The நினைப்பீங்க. cemetery is better off. என்னடா இந்த வீட்டுக்குள்ள போனாலே As பயமா soon இருக்கு. as you step into that house, you are frightened. அது அந்த வீட்ல இருக்கிற லைட் பற்றாக்குறை அல்ல. It is not the lack of the light in the house. நல்ல வெளிச்சம் இருந்தாலும் It will be well lit. சில வீடுகளுக்குள்ளாக போனா If you go into some homes, உங்களுக்கே மரண பயம் வந்துரும். you can feel the fear of death. ஏன்னா அந்த வீட்ல இருக்கிறவங்க எல்லாம் அந்த பயம் என்கிற இருளில் இருக்கிறாங்க. Because all those in the house are in that kind of fear. குட் ஃப்ரைடே அன்றைக்கு On Good Friday, கல்வாரி சிலுவையில் இயேசு on தொங்கினார். the cross of Calvary, Jesus கைவிடப்பட்ட hung. சூழ்நிலையில் இயேசு He இருந்தார். was in the place where he was forsaken. ஏன் பரலோகம் மௌனமாய் இருக்கிறது? Why is heaven silent? ஏன் பரலோகம் மௌனமாய் இருக்கிறது? Why is heaven silent? காரணம் என்ன? The reason being, இயேசு இருளான பூமியிலே இறங்கி வந்தார். he came into this dark world உங்களையும் என்னையும் மீட்கவே வந்தார். to redeem you and I. He came. கரங்களை உயர்த்தி கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? Let's thank him. ரெண்டு கரங்களை உயர்த்துவோமா? Let's lift our hands and ரெண்டு thank கரங்களை him. உயர்த்துவோமா? Let's lift our hands. ஹalleluya. அவர் ரத்தத்தை சிந்தினார். He gave his blood. அவர் தன்னையே He கொடுத்தார். gave himself. ஹalleluya. ரெண்டு கரங்களை உயர்த்துங்க. Let's lift both our ஒருவேளை hands. நீங்க ஒரு இருளான சூழ்நிலையில் இருக்கலாம் இன்னைக்கு. Maybe you are in a dark நீங்க situation. சொல்லலாம், Maybe you say, ஏன் பரலோகம் மௌனமா இருக்கு? why is heaven silent? ஏன் பரலோகம் மௌனமா இருக்கு? Why is heaven silent? என் ஆண்டவர் எங்க போயிட்டாரு? Where is my God? என் பிதா எங்க போயிட்டாரு? Where is my Father? என் ரட்சகர் எங்க போயிட்டாரு? Where is my என் Redeemer? மீட்பர் எங்க போயிட்டாரு? Where is my Savior? ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிற இந்த மேய்ப்பன் எங்க Where போயிட்டாரு? is the shepherd who lays his life down for ரெண்டு the கரங்களை sheep? உயர்த்துங்க. Let's lift both our ரெண்டு கரங்களை hands. உயர்த்துங்க. Let's lift both our ஹalleluya. hands. கொஞ்ச நேரம் Hallelujah. ஆண்டவரை ஆராதிங்க. Let's worship the Lord for a ஆண்டவர் moment. உங்களோட இடைப்படட்டும். May the Lord encounter you. Hallelujah. Glory, 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 Lord. I was a wretch. I remember who I was. I was lost. I was blind. I was running out of time. Sin separated. The breach was far too wide. But from the far side of the chasm, you held me in your sight. So you made a way across the great divide. Left behind heaven's throne to build it here inside. And there at the cross, you paid the debt I owe. Broke my chains, freed my soul. For the first time I had hope. Thank you, Jesus, for the blood. Thank you, Jesus, it has washed me white. Thank you, Jesus. You have saved my life. You brought me from the darkness. From the darkness into glorious light. You took my place, laid inside my tomb of sin. You were buried for 3 days.
Then you walked right out the gate, and now death has no sting, and life has no end. I have been transformed. By the blood of the everybody together. Thank you, Jesus, for the blood applied. Thank you, Jesus, it has washed me white. Oh, thank you, Jesus. You have saved my life. Saved my life. Brought me from the Darkness into glorious light. There is nothing stronger. Oh, the wonder-working power of the blood. The blood. Let there be nothing stronger than the blood in this house right now, God. Let there be nothing stronger than your wonder-working word, than your wonder-working love in this place. Sing it with us. There is nothing stronger than the wonder-working power of The blood. The blood. And all the sons and daughters, we are ransomed by a Father through the blood. The blood. Thank you, Jesus. Thank you, Lift your hands, Jesus. கரங்களை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. Thank God for Good Friday. God Friday. Hallelujah. Glory, glory, glory. Wash me white. Amen. Oh, thank you, Jesus. You have saved my life. Brought me from the darkness into glorious light. சொல்லுங்க இமை பொழுது. சத்தமா சொல்லுங்க இமை பொழுது. Say for a brief moment. சத்தம் போதாது இமை பொழுது. அற்ப காலம் நான் உன்னை கைவிட்டேன். For a brief moment I forsook you. நீ தள்ளி விட்டது போல உணரும்படியாக நான் அதை அனுமதித்தேன். Just so you can feel for a moment that I allowed you to be பக்கத்துல பார்த்து forsaken. சொல்லுங்க இமை பொழுது. Say for a brief அது நிகழ்காலம். moment. That is present tense. சொல்லுங்க இமை பொழுது. Say, இமை பொழுது say அது brief நிகழ்காலம். moment is present tense. உருக்கமான இரக்கம். சொல்லுங்க உருக்கமான இரக்கம். Great compassion. அது எதிர்காலம். That is future அது tense. நித்தியத்திற்கும் உரியது. That is future tense for eternity. ஆமென். Amen. இயேசு சிலுவையில் தொங்கின பொழுது On the cross of Calvary, இயேசு என்ன நினைச்சிருப்பாரு? what did Jesus think? ஏன் பரலோகம் மௌனமா இருக்கு? Why is heaven silent? ஏன் பரலோகம் மௌனமா Why இருக்கு? is heaven silent? நீங்க கேட்டிருக்கிறீங்கல்ல? Have you not asked this? ஏன் பரலோகம் மௌனமா Why is இருக்கு? heaven silent? இந்த பிரச்சனை அப்படியே இருக்கு. This problem remains. இந்த சூழ்நிலை அப்படியே The இருக்கு. situation remains. இந்த கஷ்டம் இன்னும் பெருகிட்டே போகுது. This problem is growing bigger. ஒன்னு வந்தா 10 கூடி வருது. If one comes, 10 comes along. இவ்வளவு பிரச்சனை இருக்கு. So many நான் problems. இவ்வளவு செய்றேனே. I'm doing so நான் much. ஊழியம் பண்றேனே. I'm ministering. ஏன் பரலோகம் மௌனமா இருக்கு? Why is heaven silent? இயேசு அப்படிதான் நினைச்சிருப்பாரு. That's how Jesus must have பரலோகம் ஏன் thought. மௌனமா இருக்கு? Why is heaven silent? அதான் சொல்றாருங்க. That's what he says. 46ஆம் வசனம். Verse number 46. Jesus felt forsaken Jesus felt forsaken. to become a substitute for sinful humanity. Amen. ஆமென். இயேசு கைவிடப்பட்டவராய் உணர்ந்தார். Jesus felt forsaken. காரணம் The reason being, பாவமான இந்த மனுகுலத்திற்கு into the sinful அவர் humanity, தன்னை பலியாக கொடுத்தார். he gave as a Matthew sacrifice. 27:46 என்ன சொல்லுகிறது? Matthew 27:46, what does it என் say? தேவனே என் தேவனே My God, ஏன் என்னை கைவிட்டீர்? why have you forsaken ஏன் என்னை me? கைவிட்டீர்? Why have you forsaken me? நல்லா கவனிங்க. Listen carefully. என் தேவனே என் தேவனே My சொல்றார். God, he says. யோசித்து பாருங்க. Think about it. அவர் கைவிடப்பட்ட சூழ்நிலை. He was forsaken.
பரலோகம் மௌனமா இருக்கு. Heaven was silent. ஏன் ஆண்டவரே கைவிட்டீர்? Why God you forsook me? அவர் சங்கீதம் 22 சும்மா கோட் பண்ணலங்க. He is not just quoting Psalm 22. சும்மா சொல்லல, சங்கீதம் 22 சொல்லலங்க. He is not quoting Psalm 22 just like that. நம்ம பிரேயர்ல என்ன பண்றோங்க? In our prayers what do we do? வசனத்தை கோட் பண்றோங்க. We simply quote the verses. சங்கீதத்தை கோட் பண்றோங்க. We simply quote the Psalms. promises கோட் We பண்றோங்க. simply quote the promises. எல்லாம் நல்லது. It's all good. வசனத்தை கோட் பண்றது நல்லது. It's good to quote the words. ஆனா சும்மா மந்திர சொல்லாத கோட் பண்ண But கூடாதுங்க. it's not like a mantra that we say. என் தேவனே, என் தேவனே, My God, my God. ஏன் என்னை கைவிட்டீர்? Why have you forsaken me? அது சும்மா கோட் பண்ணலங்க. He's not simply quoting. அவர் அதை அனுபவித்தார். He is experiencing. அந்த வலியை அனுபவித்தார். He is experiencing that pain. அந்த செப்பரேஷனை அனுபவிச்சார். Experiencing the separation. தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையை That dejected circumstance. அவர் உண்மையாக உணர்ந்தார். He is truly feeling அந்த it. பிரிவை உண்மையாக உணர்ந்தார். He is truly feeling that separation. நீங்க நிறைய இடத்துல பாருங்க, Many places you see. இயேசு பிரேயர் பண்ணும் பொழுது As Jesus prayed. பிதாவேன்னு He சொல்லுவாருங்க. will say Father. பிதாவேன்னு சொல்லுவாருங்க. He will say Father. பிதாவுக்கும் அவருக்கும் அந்த அளவுக்கு ஒரு நல்ல உறவு இருந்தது. That kind of a strong healthy relationship they had. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க, But for the first time இயேசு you see, பிதாவே தன்னை கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்தார். he was in a situation where he was forsaken by his father. இந்த இடத்துல அப்பான்னு சொல்லி கூப்பிடலங்க. He is not crying saying ஏன்னா Father. அப்பா என்ன கைவிட்டாரு. Say Father forsook me. தேவனேன்னு சொல்றாருங்க. He is saying my God. ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்ல First time he says பிதாவால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இயேசு he's இருந்தார். in a situation where he's forsaken by the ஃபர்ஸ்ட் Father. டைம் அவர் லைஃப்ல First time in his life. பரலோகம் மௌனமாய் இருக்கிறதை He உணர்ந்தார். felt heaven being silent. நல்லா கவனிங்க. Listen carefully. cried என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. He cried, the Bible says. இது மூல பாஷையில் பார்க்கும் பொழுது In the root language, அது ஒரு ஸ்ட்ராங் வேர்பா it இருக்கிறது. was a strong word. பவர்ஃபுல் இமோஷனை It காண்பித்தார். implies powerful emotion. அந்த ஆழமான உணர்ச்சிகளை கொட்டினார். He poured out those intense deep பிதாவே feelings. ஏன் என்னை கைவிட்டீர் என்று Father, சொல்லுகிறார். why have you forsaken me? He ஆக நல்லா asked. கவனிங்க. Listen carefully. இதுவரைக்கும் அந்த மாதிரி சூழ்நிலையில் இயேசு போகல. So far Jesus did not go through something பரலோகம் like ஏன் that. மௌனமாய் இருக்கிறது? Why was heaven silent? அருமையான தங்கச்சி, Dear sister, அருமையான தாயே, dear brother, dear அருமையான mother, சகோதரனே, dear brother, நீங்க யாரா இருந்தாலும் whoever you may be, ஒருவேளை இந்த கால வேளையிலே maybe this morning, ஏன் பரலோகம் மௌனமா இருக்குன்னு சொல்லி கேள்வி you கேட்கலாம். may question why is heaven silent? ஏன் ஆண்டவர் இடைப்படலன்னு கேள்வி Why has கேட்கலாம். not God intervened? You இந்த may கேள்வியோடு வந்திருக்கிறீங்க எனக்கு தெரியாது. Whatever question I do not know. ஆண்டவர் சொல்லுகிறார், But the Lord says, இமை பொழுதுன்னு சொல்லுகிறார். for a mere moment. சத்தமா சொல்லுங்க, இமை பொழுதுன்னு Say for சொல்லுகிறார். a mere moment. அற்ப காலம் என்று For சொல்லுகிறார். a brief moment. இமை பொழுது நிகழ்காலம் தான். It's a brief moment. It's a ஆனால் present tense. உருக்கமான இரக்கத்தால் உன்னை But சேர்த்துக் for கொள்வேன். with enduring love I கரங்களை gather நல்லா you. தட்டுங்களே. Clap your hands. ஹalleluya. நல்லா கவனிங்க. Hallelujah. Listen carefully. நீங்க 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிடுங்க. 2 Corinthians chapter 5. 21ஆம் வசனம் Verse number 21. என்ன சொல்லுகிறது? What does it say? God made him who knew no sin to be sin for us, that we might become the righteousness of God in him. Amen. இது ரொம்ப முக்கியங்க. It's so important. சொல்லுங்க, இது ரொம்ப முக்கியம் சொல்லுங்க. Say this is important. யாருக்குள்ள நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம்? Who have we been made righteous in? சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள்னு சொல்லுங்க. Say in Christ. சத்தமா சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள். Say in Christ. சத்தம் போதாது, கிறிஸ்துவுக்குள். Say in Christ. இங்க கை வச்சு சொல்லுங்க, Place your hand here. நான் நீதிமான் சொல்லுங்க. And say in Christ. கிறிஸ்துவுக்குள் I'm righteous. In Christ. நான் நீதிமான். I'm righteous. நம்ம பிரேயர்னால நீதிமான் அல்ல. Not by my prayer. நம்ம விசுவாசத்தினால நீதிமான் அல்ல. Not by our faith. நம்முடைய கிரியையினால் நீதிமான் அல்ல. Not by our good deeds. கல்வாரி சிலுவையில் On the cross of Calvary. இயேசு எனக்காக Jesus for me. பலியானார். He became a sacrifice. தள்ளப்பட்டவராய் கருதினார். He was seen as dejected. அவருக்குள் In him. நான் நீதிமான். I am righteous. சத்தமா சொல்லுங்க, அவருக்குள் In him. நான் நீதிமான். I am righteous. நான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல I சொன்னேன். said this in the first service. ஒரு அம்மா ஒரு சர்வீஸ் முடிஞ்சு வெளியே பார்த்தாங்க. After a service, a mother met with me. அவங்க பிரதரை கொண்டு வந்து எனக்கு இன்ட்ரோ듀ce பண்ணாங்க. She introduced her brother to me. பாஸ்டர், Pastor,
என் பிரதர் பாஸ்டர். This is my brother pastor. சொல்லுங்க, ரொம்ப பெருமைன்னு சொல்லுங்களே. Say too much சந்தோஷம். pride. ஆனா So எதுல happy. பெருமை? What was the pride என் in? பிரதர் பாஸ்டர் My brother pastor. இந்த பெங்களூர்ல இந்த பெரிய சர்ச் உங்களுக்கு தெரியுமா? அந்த You know சர்ச், this big church in Bangalore? அந்த பெரிய சர்ச்சில் ஒரு வாலண்டியரா லீடரா He's a இருக்காரு. volunteer leader in that big church, pastor. சரிங்க, Good. சந்தோஷம். Happy. பாஸ்டர் அது மாத்திரம் இல்ல, Not just that, pastor. ரொம்ப விசுவாசத்துல இருக்கிறார். He's full of faith, pastor. சொல்லுங்க, விசுவாச பெருமை வேண்டான்னு சொல்லுங்க. Need no pride in faith. விசுவாசம் என்பது Faith is எனக்கும் ஆண்டவருக்கும் உரியது. between me and God. ஆமென். Amen. ரொம்ப விசுவாசத்துல இருக்கிறாங்க. So full in faith, pastor. எனக்கு ஒரு பாரம். I have this burden. என் மந்தை And my congregation, EAGC members EAGC members, யாராச்சும் எப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணணும்? how must they introduce you? இவங்க எங்க சர்ச் மெம்பர், This is our church member. ரொம்ப அன்பானவங்கன்னு They're சொல்லுங்க. full of love. ரொம்ப விசுவாசம்னு சொல்லக்கூடாது, Not full of faith. ரொம்ப அன்பானவங்கன்னு சொல்லணும். They're full of love. ஆமென். Amen. ஒரு வாலி பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணா A young girl called me. ஒரு 3 days பேக். 3 days ago she called me. அப்பா நான் வரணும், உங்களை பார்க்கணும், I want to come see you. கல்யாண பத்திரிக்கை I கொடுக்கணும், want to bring my marriage invitation. 25 கிலோமீட்டர்ஸ்ல இருந்து வரணும். 25 kilometers away I want to come. நைட் ஷிஃப்ட் பண்ணி இருக்கறா. I've done night shifts. நான் ஆனாலும் வர உங்களுக்கு But இன்விடேஷன் still I will come all the way to bring the invite. வேண்டாமா, நீ வராத. I said don't come, it's வாட்ஸ்அப்ல okay. இன்விடேஷன் அனுப்பு. Just send the invitation on அது WhatsApp. போதும்னு சொன்னேன். That's enough for me. அப்ப I said. கேட்டேன், பையன் Who எப்படி? is the guy? I asked. பையன் யாருன்னு கேட்டேன். Who's the groom? I ரொம்ப asked. ஹாப்பி அவளுக்கு. She's very happy with that question. பாஸ்டர் Pastor, பையன் பேரை சொன்னா, she mentioned the boy's பையன் name. பேரை சொல்லிட்டு And after that she said, ரொம்ப விசுவாசத்துல இருக்கிறான். he's full of faith, அது pastor. மாத்திரம் இல்ல, Not just that, pastor. ஊழியக்காரனா இருக்கிற ஊழியம் செய்றான். He's a man who serves. சந்தோஷம். Happy? அவளை கேட்டேன், I asked her. விசுவாசத்துல இருக்கிறான், He's in faith. ஜெபத்துல இருக்கிறான், He's in prayer. ஊழியத்துல இருக்கிறான், He's in ministry. மனுஷனா இருக்கிறானா? But is he a good human? கேட்ட உடனே ஆடி போயிட்டா. She was shook on that. மனுஷனா இருக்கிறானா? Is he human? விசுவாசத்துல இருக்கட்டுங்க, Let him be in faith. ஊழியத்துல Let இருக்கட்டுங்க, him be in ministry. எதுலனா இருக்கட்டுங்க, Let him be ஜெபத்துல in இருக்கட்டும். whatever. மனுஷனா இருக்கிறானா? Is he a good human? இன்னைக்கு first? ஒரு நிமிஷம் ரீல் போட்டா பெரிய ஆள் ஆயிடுறாங்க. Today 1 minute reel they're a big person. பேச கத்துக்கிட்டா பெரிய ஆள் They ஆயிடுறாங்க. learn to talk, they're a big மனுஷனா person. இருக்கிறாங்களா? Are they good human? அதுதான் முக்கியங்க. That's a question. யாருக்குள் நீதிமான்? In whom am I என் righteous? பிரேயர்ல இல்ல, It's not in my prayer. என் விசுவாசத்துல It's இல்ல, not in my என் faith. கிரியைகளில் அல்ல, It's not in my deeds. கிறிஸ்துவுக்குள் In Christ. கல்வாரி சிலுவை இல்ல, On the cross of கல்வாரி Calvary. சிலுவை இல்ல, On the cross of Calvary. எனக்காக தொங்கின The king who died. இந்த கிறிஸ்துவுக்குள் In this Christ. தேவனே, Lord. தேவனே ஏன் என்னை My கைவிட்டீர்? God, why have you பாருங்க, forsaken அந்த me? அளவுக்கு அவர் கதறாருங்க. That's how he's crying here. அந்த அளவுக்கு அவர் ஆண்டவரை நோக்கி That's கூப்பிடுறாரு. how he's crying to God here. ரெண்டு கரங்களை உயர்த்துங்க. Let's lift both our hands. ரெண்டு கரங்களை Let's உயர்த்துங்க. lift both our hands. ஒருவேளை நீங்க இமை பொழுதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கலாம். You may say brief moments. இமை பொழுது. Brief moments. பாஸ்டர் எனக்கு புரியல. Pastor, I don't understand. இமை this. பொழுதுனா எனக்கு புரியல. I don't understand this brief அற்ப காலம்னா புரியல. I don't understand this mere இவ்வளவு நாள் moments. கஷ்டத்துல இருக்கிறேன். So many days I'm in இவ்வளவு problem. நாள் கவலையில் இருக்கிறேன். So many days I'm in இவ்வளவு sorrow. நாள் கைவிடப்பட்ட So சூழ்நிலையில் many இருக்கிறேன். days I'm still dejected. சிஸ்டர் சோர்ந்து போகாதீங்க. Sister, do not lose heart. பிரதர் சோர்ந்து போகாதீங்க. Brother, do not lose அம்மா heart. சோர்ந்து போகாதீங்க. Mom, do not lose இமை heart. பொழுது For a mere நீங்க moment. தள்ளப்பட்டவர்களை போல You உணரலாம். may feel forsaken. ரெண்டு கரங்களை உயர்த்துங்கட. But lift both your ரெண்டு hands. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. Lift both your hands and ஆண்டவரே, நான் தள்ளப்பட்டவனை போல தள்ளப்பட்டவளை போல say, உணரலாம். Lord, I may feel forsaken. அது நிகழ்காலம் But தான். that is present ஆனால் tense. உருக்கமான இரக்கம் எனக்கு But with காத்திருக்கிறது. enduring love that is awaiting இன்னொரு me. வாழ்வு எனக்கு காத்திருக்கிறது. Another life is awaiting ஆண்டவரே, me. நீர் செகண்ட் சான்ஸ் கொடுக்கிற தேவன் You நீர். are a God of second chances. ஆண்டவரே, இன்னொரு சான்ஸ் கொடுக்கிற You are தேவன் a நீர். God who gives another இன்னொரு chance. வாழ்க்கையை கொடுக்கிற You are a தேவன் God who நீர். gives another ரெண்டு life. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு Let's நன்றி lift சொல்லுங்க. both our hands and thank ஹalleluya, God. glory. பரலோகம் ஏன் மௌனமா இருக்கு? Why is heaven silent? கேட்டிருக்கீங்களா? Have you asked this? கேட்டிருக்கீங்களா? Have you asked this? ஏன் பரலோகம் மௌனமா இருக்கு? Why is heaven silent? இயேசுக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. Jesus had the same feeling. பரலோகம் ஏன் மௌனமா இருக்கு? Why is heaven silent? வேதம் சொல்லுகிறது, The Bible says,
மத்தேயு 27 Matthew 27. 50 என்ன சொல்லுகிறது? What does it say in verse number 50? Jesus yielded up his spirit. Jesus yielded up his spirit. He cried out. He cried out. அவர் கதறினார். He cried out. தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்தார். He yielded up his spirit. To fulfill God's purpose in the work of salvation. Amen. ரட்சிப்பின் கிரியை முடிப்பதற்காக, To finish the work of salvation. ரட்சிப்பின் காரியத்தை To முடிப்பதற்காக fulfill the work of அவர் தன் salvation. ஆவியை ஒப்பு கொடுத்தார். He yielded up his spirit. சத்தமா சொல்லுங்க, இயேசு தன் ஆவியை ஒப்பு கொடுத்தார். Say, Jesus yielded up his spirit. பரலோகம் மௌனமா இருக்கிறது. Why is heaven silent? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்னார். My God, why have you forsaken அந்த me? நேரத்தில் பரலோகம் வந்து அவரை காப்பாற்றலங்க. The heaven did not come to rescue him. at that பரலோகம் time. காப்பாற்றலங்க. Heaven did not rescue him. பரலோகம் மௌனமா இருக்குங்க. Heaven was silent. எந்த ஏஞ்சலும் வரலங்க. No angel appeared. எந்த ஏஞ்சல் வந்து No காப்பாற்றலங்க. angel came to rescue. பரலோகம் மௌனமா இருக்கிறது. Heaven was silent. ஆண்டவரே ஏன் என்னை கைவிட்டீர்? Why you forsook me, தன் ஆவியை God? ஒப்பு கொடுத்தார். He yielded up his spirit. தானாக ஒப்பு கொடுத்தார். He yielded up his spirit by himself. Heaven was silent. Heaven was silent. பரலோகம் மௌனமா இருக்கிறது. Heaven was silent. Not because God was powerless. Amen. தேவன் பலவீனமானவர் என்பது அர்த்தம் அல்ல. Doesn't mean God was powerless. பரலோகம் மௌனமா இருப்பது Heaven being silent தேவனுக்கு பலனே இல்லை என்பது அர்த்தம் அல்ல. doesn't mean God is powerless. But God was purposeful. God was purposeful. ஆண்டவர் நோக்கமுள்ளவராய் இருக்கிறார். Amen. He was purposeful. கரங்களை நல்லா தட்டுங்களே. Let's clap our hands. சொல்லுங்க, பரலோகம் மௌனமா இருப்பது. Say, heaven being silent. Heaven was silent. Heaven being silent. Not because God was powerless, but because he was purposeful. Amen. தமிழ்ல சொல்லு பார்க்கலாம். No thunderous voice. No thunderous voice. Heaven was silent. Amen. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சத்தமே இல்லைன்னு சொல்லுங்க. Turn to somebody and say, there was no sound. சத்தமே இல்லை. There was no sound. காரணம் என்ன? The reason being. காரணம் என்ன? The reason being. There was a holy transaction taking place. ஒரு பரிசுத்த ஒரு டிரான்சாக்ஷன் நடக்க உனக்காக எனக்காக. For you and for me. உன்னிடத்தில் என்னிடத்தில் In my place, in your place. ஒரு பரிசுத்த டிரான்சாக்ஷன். There was a holy இன்னைக்கு நீ transaction. கேட்கலாம். Today you may ask. அம்மா நீங்க கேட்கலாம். Mother, you may ask. ஐயா நீங்க கேட்கலாம். Father, you may ask. ஏன் பரலோகம் மௌனமா இருக்கு? Why is heaven silent? ஏஞ்சல் எங்க? Where is the angel? எங்க? ஹெவன் எங்க? Where is heaven? ஆண்டவர் எங்க? Where is God? அப்பா பிதாவே என்று கூப்பிடும் புத்திர சுவீகாரத்தை கொடுத்தாரே. He gave the sonship, the privilege of அவர் எங்க sonship. போயிட்டாரு? Where has he gone? அந்த சூழ்நிலையில் நீங்க You இருக்கலாம். may be in such a situation. ஒன்னு சொல்றேங்க, But I say this one. பரலோகம் மௌனமா இருப்பது, Heaven being silent. பரலோகம் மௌனமா இருப்பது Heaven being silent. எதற்கடையாளமா இருக்கிறது? What does it mean? எதற்கடையாளமா What does இருக்கிறது? it mean? ஒரு பரிசுத்த டீல் நடக்கிறது. There is a holy transaction. உனக்காக எனக்காக அவர் பலியானார். For you, for me, he became a Amen. sacrifice. Sometimes Sometimes. we go through seasons where heaven feels silent. சில நேரத்தில் பரலோகம், சில காலங்களில் பரலோகம் மௌனமா இருப்பது போல இருக்கலாம். It may feel like heaven is silent. Silence doesn't mean absence. சைலண்டா இருக்கு அப்படின்னு சொன்னா எதுவும் இல்லைன்னு சொல்லி அர்த்தம் இல்லை. சொல்லுங்க, சைலன்ஸ் Silence doesn't mean doesn't mean absence. absence. God is working on your behalf. Amen. கர்த்தர் உங்களுக்காக வேலை செய்கிறார். God is working on கர்த்தர் you. உங்களுக்காக கிரியை செய்து God is கொண்டிருக்கிறார். working for you. இந்த தேவனை தேவனாக கொண்ட ஜனம், Those who have known him as இந்த God. தேவனை தேவனாக கொண்ட Those ஜனம் who have known him as God. பாக்கியவான்கள், A privilege. பாக்கியவான்கள். A privilege. இமை பொழுது, For a mere moment. இமை பொழுது, For a brief அற்ப moment. காலம் Brief moment. உனக்கு பரலோகம் மௌனமா இருப்பது போல It may இருக்கலாம். feel like heaven is silent. திடன் கொள்ளுங்கள், But take heart. நான் உலகை ஜெயித்தேன் என்று I சொல்லுகிறார். have overcome the world. கரங்களை நல்லா தட்டுங்களே. Clap your hands. ஹalleluya.